திரு செல்வி அவர்கள்ட்ட இது நடக்கக்கூடியது வந்து மலையில் அசைவம் கொண்டு போய் சாப்பிடக்கூடாதுன்னு தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம், ஒரு சச்சரவு. அதை எதிர்த்து தான் இந்து முன்னணி வர்றாங்க. திடீர்னு கோயிலுக்குள்ள எங்கேருந்து சார் பாஜக கொடி வருது? ஹெச் ராஜா அவர்கள் வந்து இந்த அரசை மாற்றுவோம்லாம் பேசுறாரு. அப்போ இது வந்து அரசியலுக்காக செய்யப்பட்ட போராட்டம்ன்ற கேள்வி வரலையா? இங்க நடக்கக்கூடிய போராட்டம் அசைவம் கோவிலுக்கு மேல இருக்கக்கூடிய மலையில சிக்கந்தர் தர்காவில் சாப்பிடக்கூடாதுன்னு தொடங்கின போராட்டம். ஆனா கோவிலுக்குள்ள வந்து பாஜக கொடி வருது. அதே போல ஹெச் ராஜா சொன்னார் இந்த அரசை மாற்றுவோம், திமுக அரசை மாற்றுவோம் அப்படின்றாரு. அப்ப இது அரசியலுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுதோ? அருமையான கேள்வி. என் காசி முத்துமாணிக்கண்ணன் கிட்ட வந்து வணக்கம் எல்லாருக்கும். அங்க நவாஸ்கனி வந்தார். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? அவர் அரசியல்வாதி இல்லையா? வழிபாடுக்கு போனாருங்க. அங்கே அரசியல் ஆட்சி மாத்த இந்திய லெவல்ல பிஜேபி ஆட்சி இல்ல நான் என்ன சொல்றேன், முத்துமாணிக்க அண்ணனே பேச விட்டுருங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு போறோம். இல்ல இல்ல நீங்க பேசுங்க, நாங்க பேசிட்டு பாருங்க, அவரே பேசட்டும். வெளியிருந்து பேசுறாரு, நம்ம இடம் கொடுங்க. எனக்கு கேட்டதுனால கேட்டேன். திரு செல்வி சொல்லுங்க செல்வி. இல்ல நான் என்ன சொல்றேன், அரசியல் வந்து அவங்க வர்றாங்க சார், அரசியல் வந்து கேட்குறாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சி வந்து கேட்குது. கேட்கறச்சு எங்க கட்சிக்கு தொண்டர்கள் கொடி எடுத்துன்னு வர்றவங்க வேற என்ன எடுத்துன்னு வருவாங்க சார்? கோவிலுக்குள்ள எப்படி சார் கொடி வந்துச்சு? கோவிலுக்குள்ள எப்படி சார் கொடி வந்துச்சு? கோயிலுக்குள்ள எங்க வந்தது? கோயிலுக்கு வந்தது ரோட்ல தான வந்து. இல்ல நேத்து அன்னதானம் பண்றது பக்கத்துல திடீர்னு பாஜக கொடி எடுத்து காமிச்சிட்டாங்க. நம்ம விஷுவல்ல கூட காமிச்சோம். அது அதாவது நீங்க விஷுவல் காட்டினீங்கன்னா, யாராவது ஒருத்தர் காட்டினாங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுங்க. நாங்க போராட்டம் எங்க பண்ணோம்? போராட்டம் வந்து எங்க பண்ணாங்க? இன்னும் இதனுடைய அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறுல என்ன இருக்கு? அதாவது எந்த தீர்ப்பும் எப்படி இல்லை. அதாவது 1931 வந்து கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்லேயே அதில் வந்து இருந்த 2 ஜட்ஜில் வந்து ஒரு முஸ்லீம் ஜட்ஜே இருக்கிறாரு. அவர் வந்து தீன்ஷா முல்லான்னு இருக்கார். அவரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த தீர்ப்பு வந்து கிளியராக ஏற்கனவே கொடுத்துருக்கிறது தான். இப்போ அந்த தீர்ப்புக்கு அப்புறம் இவ்வளோ வருஷம் கரெக்டாக தானே நடந்துட்டு இருந்தது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் விளம்பரப்படுத்தி நீங்கள் கொண்டு போனீங்க. இப்போ ஆடில் தோளில் கொண்டு போனதை பற்றி யாராவது இது வரைக்கும் நம்ம வந்து எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், சிக்கந்தர் மலையில் போயிட்டு வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஆக்சுவலாக வந்து அது வந்து திருமுருகாற்று படையிலே பாடப்பட்ட ஒரு ஸ்தலம் அது. அப்போ திருமுருகாற்று படை வந்து எப்பொழுது இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இதில் வந்து நார்மலாக வந்து மத நல்லிணக்கத்தோடு எல்லாரும் வழிபட்டது தான். சிக்கந்தர் மலையை பற்றி நாங்கள் வந்து சிக்கந்தர் மலை இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது நாங்கள் சொல்கிறோமா? இப்போ மேட்ரு என்னென்னா, இவங்க வந்து ஒரு போராட்டம்னு கொண்டு போகிறாங்க. அது முருகர் பக்தர்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனையாகுது. ஏற்கனவே அதில் வந்து இளங்கோ சார் சொன்னது தான், ஒரு காலத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த கந்தூரி விழாவாக இருந்தாலும் கீழே வந்து மண்டபம் எடுத்து நடைபெறுவது தான் அதனுடைய வழக்கம். கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது, கோயிலில் மலையில் ஏறிட்டு வழிபாடு பண்ணுறதெல்லாம் கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. எங்களுதிலே வந்து இந்த பலி கொடுக்கறதெல்லாம் வந்து இந்து தர்மத்திலே இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியாதா? இந்து தர்மத்தில் எல்லா கோயில்களும் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருக்கு சார். ஆனா இல்ல இப்போ வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி இருப்பதுல அரசியல் பின்னணி இருக்கதா பாக்குறாங்க சார். இடையில எல்லாம் இதே போல நிகழ்வு நடந்திருக்கு. பிரியாணி கொண்டு போயிருக்காங்க, மேலேயே போய் பலி கொடுத்துட்டதா சொல்றாங்க. இல்லை அதாவதுங்க, நீங்கள் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இதை வந்து ஓப்பனாக இவங்க கொண்டு போடுறச்சு தான் அது வந்து அதனுடைய பேச்சு பொருளாகுது. இது வந்து யார் வந்து இதை மத நல்லிணக்கத்தில் வந்து யார் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது? பிரச்சனை ஆரம்பித்தது யார்? மத நல்லிணக்கத்தில் பிரச்சனை ஆரம்பித்தது யார்? இந்துக்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணோமா? இல்லை, நேற்று போராட்டம் அறிவிச்சது யார் சார்? யார் பிரச்சனை ஆரம்பிச்சது? ஏன் பிரச்சனை ஆரம்பித்தா போராட்டம் அறிவிக்க கூடாதா ஐயா? பிரச்சனை ஆரம்பித்தா போராட்டம் அறிவிக்க கூடாதா? நான் என்ன கேட்குறேன், ஒரு ப்ராப்ளம், நீ ஏன்பா இந்துக்கள் வர? எங்களுக்கு என்னன்னா அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னா, எங்கள் போராட்டத்துக்கு 144 தடை போட்டு எல்லாமே பண்ணிங்க. கோர்ட்டு கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் 1 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவதற்கு வழிவகை செய்த, அதாவது இந்துக்களுக்கு
அதாவது ஒத்துமையே இல்லாமல் இருப்பார்கள் என்று நினைத்த இந்துக்களுக்கு இவ்வளோ பெரிய ஒத்துமையை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கு தான் நன்றி சொல்லணும். இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்தில், ஏன்னா 144 தடை போட்டு எல்லா இடத்துலையும் யாருமே வந்து கட்சியிலிருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாரும் புறப்படாம எல்லா தடைகளும் இருந்து அந்த இடத்துல இவ்வளவு பக்தர்கள் கூடுகிறார்கள் என்பதே ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை, இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தி வச்சதுக்கு ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய உணர்வு வருதுன்னா பாதிக்கப்பட்டனால தான் சார் வந்திருக்காங்க. பாதிக்கப்படலைன்னா எப்படி வருவாங்க? ஓகே ஓகே, சிறிய குறுக்கீடு மட்டும். சிறிய குறுக்கீடு. வந்தவங்க அந்த மலையிலேருந்து உள்ளவங்க இல்லை, அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக அடிவாரத்துலலாம் இருக்காங்க. வெளியூர்லேருந்து திட்டமிட்டு பாஜகவுடைய பணத்தில் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. மதியம் தான் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொல்றாரு. அவ்வளோ பேர் எப்படி கூடியிருக்க முடியும்ன்ற கேள்வி வைக்கிறாங்க. கோயம்பேடுல வந்து அந்த போட்டோலாம் ஷேர் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் சொல்றேன். கோயம்பேடுல வந்து தலைவர் வந்து அதிமுக ஆட்சி போது எங்களுக்கு வந்து மேடை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல, கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. 7:30 மணிக்கு தான் கோர்ட்ல இருந்து வந்துச்சு. 8 மணிக்கு கூட்டம் போட்டோம். கோயம்பேடு இந்த 10,000 இந்த 10,000 முதல் பார்வை. ஓகே, திரு அருணன் அவர்கள்ட்ட 144 தடை உத்தரவு போட்டு கைது செய்து அப்புறம் அசைவம் கொண்டு செல்றாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை அரசே கொடுத்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படலையா? ஏன்னா நேற்று ஃபுல்லா பரபரப்பு செய்தியா மாறுறதுக்கு அரசுடைய நடவடிக்கை ஒரு காரணமா பார்க்கப்படலையா? அரசு மட்டும் 144 தடை உத்தரவு போட்டு இவங்களை வந்து திருப்பரங்குன்றத்துக்குள்ள வந்து அனுமதிச்சிருந்தா, அது உத்தரவு போடாமல் இருந்து இவங்க உள்ளே போயிருந்தா என்ன ஆகிருக்கும் என்று எச் ராஜா பேசியிருக்கார். இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த 1 மணி நேர கூட்டத்தில் அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? ஏன் தெரியுமா ஸ்டாலின் அரசு நம்மளை விடலை, இதனால தான் அயோத்தி ஆக போகுது தமிழ்நாடு அப்படிங்கிறார். ஒரே கைதட்டு. அப்போ அதனால தான் அரசாங்கம் போய் கோர்ட்டில் சொல்லுது, எதிரொலிக்குது. கொஞ்சம் சரி பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஒரு அயோத்தி பிரச்சனை போல் ஆக்குவதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் என்பது பாஜக தரப்பில் இருக்கு. ஏன்னா எச் ராஜா பாஜக தலைவர். ஆக ஒரு அரசியல் கட்சி இந்த வேலையை செய்கிறது, அங்கே அயோத்தியில் பாஜக பண்ணது போல. ஆகவே தான் நாங்கள் வந்து குன்றத்தில் அனுமதிக்கலை. அப்புறம் கோர்ட்டு வந்து பழங்கானத்தை அங்கேருந்து சில கிலோமீட்டர் தள்ளி அனுமதிக்குது. ஆகவே 144 போட்டதுனால தான் எங்களுக்கு விளம்பரம், அவங்க வேணால் பேசிக்கிட்டோம். போடாமல் இருந்திருந்தால் திருப்பரங்குன்றத்தை கலவர பூமி ஆக்கியிருப்பாங்க. அதுதான் என்னுடைய மதிப்பீடு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இப்போ முதல்ல பேசின நண்பர், இந்து முன்னணி நண்பர் வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஐயா தர்காவுக்கு மேலே போய் வழிபடுவதற்கு நாங்கள் ஒன்றும் தடை சொல்லலை அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய தர்கா சுமார் 600 ஆண்டு காலமாக இருக்குது. தர்கா என்பது சமாதி, அதை வச்சு வழிபடுறது. பக்கத்தில் பள்ளி வாசலும் இருக்குது. அது அங்கே எந்த விதமான சமாதியும் இருக்காது. அது நேரடியாக அவங்க இறைவனை தொழுகிற இடம். 2 இருக்குது. இந்த தர்காவுக்கு இவர் சொல்கிறார்ல, இப்போ தாங்க தோளில் ஆட்டை தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாதுன்னு. ரொம்ப ரொம்ப தவறான தகவல். முஸ்லீம் மக்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த பல நூறாண்டு காலத்தில் இந்த சிக்கந்தர் அந்த தர்காவை மனதில் ஏந்தி நேர்த்திக்கடன் எடுத்துக்குவாங்க. இந்த காரியம் நடந்தா உன் தர்காவுக்கு வந்து நான் வந்து ஆடு பலி கொடுத்து நான் வந்து சமைச்சு சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு. அப்படி நேர்த்திக்கடன் இது பண்ணுறவங்க அங்கே மேலே ஆடோடு தான் போயிருக்காங்க. இன்னும் என்னன்னா, அந்த ஆட்டை வந்து மலை மேலே ஏற்றிட்டு போகணும் பாருங்க, தூக்கிட்டு போகணும்ல. அதற்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து உழைப்பாளர்கள் செய்வாங்க. அதுக்கு உரிய ஊதியத்தை வாங்கிக்கிடுவாங்க. இப்போ நான் சொல்றது என்ன நம்ப வேணாம். அதே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் அந்த விஷயத்தை பேசி அவ்வளவு வீடியோக்கள் வந்திருக்கு.
ஆனால் இங்க வந்து நண்பர் வந்து என்ன அடிச்சு வர்றாரு, இது வரைக்கும் வந்து ஆடு மேல போடுறதே இல்லையா. இல்ல அடிச்சு இப்பதான் நீங்க அடிச்சு வர்ற மாதிரி நான் அடிச்சு வரல. நான் ஆதாரத்தோட சொல்றேன் தேவையான. நீங்க அடிச்சு விடாத எப்படி சொல்றீங்க? நீங்க அடிச்சு வர்றதுன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல விவாதிப்போம். இளங்கோவன் விவாதிப்போம். அருண் முடிச்சிடுறது என்ன? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல என்ன பேச்சு அடிச்சு வர்றது? இல்ல அடிச்சு விடுறதுனா வேற இல்ல இன்னைக்கு திமுக அடிச்சு வர்ற மாதிரி அடிச்சு வர்றீங்களா? இல்ல அடிச்சு விடுறது இல்ல, நீ இல்ல ரசகுறைவான வார்த்தை இல்ல அது இல்ல சும்மா சொல்றாரு அப்படின்ற பொருள். ஓகே அருண் இல்ல அங்க அனுமதி இல்ல. ஒரு நிமிஷம் அருண் நீங்க கேள்வி இல்ல ஒரு நிமிஷம் டிவில பேட்டி எடுத்திருக்காங்க. அவன் சொல்றான் இந்துக்கள் சொல்றான் நான் கூலி நான் வாங்கிக்குவேன், வாங்கிட்டு தான் சில வருஷம் இருந்தேன். அவங்க பேட்டியில இல்ல இல்ல இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா முன்பு மேல போய் பலி கொடுத்திருக்கலாம். இல்ல என்னோட கேள்விக்கு வந்திருக்கேன். முன்னாடி பலி கொடுத்திருக்கலாம். இப்ப சமீபத்துல அசைவம் சாப்பிடுறாங்க இல்ல கொண்டு போக கூடாதுன்னு இந்த பிரச்சனை வர்றப்போ திரும்ப ஆடை கொண்டு போற மாதிரியான புகைப்படங்கள் வர்றப்போ இது இவர்களை தூண்டி விட்டுருச்சோ போராடுவதற்கு அப்படின்ற கேள்வி வரலையா? தொடர்ச்சியா நடந்துதான் சார். இல்ல 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 தொடர்ச்சியா நானே கட்டுப்பேன். அப்படி கிடையாது. தொடர்ச்சியா HRNC கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஐயா அவரே பேசுறா பேசிட்டு எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் முடிச்சுங்க அருண். அவங்க பண்பு அவ்வளவுதான். ஐயா பண்பு பத்தி நீங்க நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்பு பத்தி பேசுறீங்க? வகுப்படுத்த வேண்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல திரையில அருணன் ஐயா உங்க வகுப்பெல்லாம் நீங்க வகுப்படுத்த வேண்டாம். ஒரு நிமிஷம் உங்க கம்யூனிஸ்ட் பண்பு தெரியுமே.